கடந்த 2-3 நாளாவே இணையத்துல ரொம்ப பேசுபொருளா இருக்கிற ஒரு விஷயம் மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா அப்படிங்கிறது தான். இவங்க 2 பேருக்கும் அப்படி என்ன இஷ்யூ, எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல இந்த நிகழ்ச்சி சிடபிள்யூசி அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ஒரு ரியாலிட்டி ஷோஸ்க்கு ஒரு புது முகம் கொடுத்த நிகழ்ச்சினே சொல்லலாம். பொதுவா எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவுமே நம்ம போனா ஃபேம் ஆயிடுவோம் அப்படின்னு தான் ஆர்டிஸ்ட் வந்து போவாங்க. பட் சிடபிள்யூசி பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போனா நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். நம்மளுடைய ஒரு இன்னசென்ட்டான இல்ல நம்மளுடைய ஒரு வெள்ளந்தியான ஒரு விஷயம் வந்து வெளியில தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்தாங்க. அதுதான் இந்த ஷோவுடைய சக்சஸ்னே சொல்லலாம். இதுக்கு உதாரணமா ஷிவாங்கில இருந்து ஆக்டர் ஷக்கீலால இருந்து விசித்ரா இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட சொல்லலாம். அவங்க எல்லாருமே சிடபிள்யூசி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த ஒரு ஃபேஸ் ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வந்து முற்றிலுமாவே மாறுபட்டு தான் தெரிஞ்சிருக்குது. இந்த நிகழ்ச்சி வந்து அதனாலேயே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஷோ. நிறைய குழந்தைங்க கூட பார்க்குற அளவுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும். கவுண்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பாராட்டுகளை வந்து பெற்றிருக்குது. லாஸ்ட்டு 4 சீசனாகவே இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா சீசனுமே ஒவ்வொரு வகையில் பெரிய வெற்றியை தான் பெற்றிருக்கு. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒருத்தர் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்று அதுக்கப்புறமும் கூட அவங்க பாண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்நிலையில் இந்த சீசன் 5 வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சில விமர்சனங்களை எதிர்கொண்டுட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப உச்சக்கட்டமாக இப்போ வந்து மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்திருக்கு. பட் மணிமேகலை தொடர்பான அவங்களுடைய பதிவுலையும் சரி இல்லை அவங்க வெளியிட்ட வீடியோலையும் எந்த இடத்துலையும் பிரியங்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ எப்படி நம்ம அப்போ பிரியங்கான்னு சொல்லலாம், அவங்க வேற யாரையாவது கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. பட் என்னன்னா மணிமேகலை வந்து அவங்களுடைய போஸ்ட்டில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஃபீமேல் ஆங்கர் இப்போ குக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதே இடத்துல கோமாலியா அறந்தாங்கி நிஷா அவங்களும் இருக்காங்க. இவங்க குக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணது பிரியங்காவாக இருக்க வாய்ப்பு தான் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நம்ம பிரியங்கா வச்சே சொல்கிறோம். ஸோ பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லை நான் வந்து என்னோட வேலையை பார்க்குற இடத்துல வந்து அவங்க வந்து ஓவர்லேப் பண்ணிகிட்டே இருக்காங்க, வேலை செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல இருக்க மாட்டேன் நான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மணி வந்து அவங்களுடைய வீடியோவில் அந்த விளக்கம் கொடுத்துருந்தாங்க. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஒரு விஷயம் கோத்ரூ பண்ணியிருக்காங்க. அந்த அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்கிறாங்க அப்படிங்கிறனால என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பிரியங்கா சைடு வந்து சில பேர் சொன்னது என்னென்னா, இல்லை பிரியங்கா வந்து ஒரு கன்சர்னில் சொல்லியிருக்கலாம், இல்லை அதை ஏன் அவங்க கற்றுக்கிற நோக்கத்தில் வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது. பட் அதுக்கும் வந்து மணிமேகலை தரப்பில் வந்து சில அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இல்லை கன்சர்னில் சொல்லும்போது நமக்கு அது கேலி கிண்டலாக இருக்காது, ஹர்ட்ஃபுல்லாக இருக்காது, பட் இந்த இடத்துல வந்து ஒருத்தரை மட்டப்படுத்துறது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் நடந்துட்டுருக்கு. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை இவங்க 2 பேருக்கான இடையிலான பிரச்சனையில் அதிகமாக வந்து யாருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னா மணிமேகலைக்கு தான். நிறைய பேர் வந்து பிரியங்கா வந்து அவங்க பிக் பாஸில் பண்ண சில விஷயங்களை வச்சு அவங்களுக்கு பிக் பாஸில் வந்த கமெண்ட்ஸை வச்சு இதுலேயும் வந்து அவங்க அதே மாதிரி இப்பயும் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பிக் பாஸில் தாமரை செல்வி மாதிரி ஆட்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நிரூப் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க அதெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்ட் ஆகுது. ஸோ பிரியங்கா நேச்சராகவே வந்து கொஞ்சம் டாமினேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோஸையும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷோ பொறுத்த வரைக்குமே இந்த சீசன் சிடபிள்யூசி சீசன் 5 பொறுத்த வரைக்குமே குறிப்பிட்ட சில வீடியோக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சுஜிதா அவர்கள் வந்து மணிமேகலைக்கு வந்து உங்களுக்கு ஆங்கரிங் பண்ண தெரியல பாருங்க, இருங்க பிரியங்கா இப்போ பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னாடி அனுப்பி எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லை ஸ்டார்ட் மியூசிக்கில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து இங்கே சிடபிள்யூசியில் வந்து அவங்க பிரியங்கா வந்து போட்டு காமிச்சாங்க. மணிமேகலை வந்து ஜட்ஜஸை ஃபன்னாக சொன்ன ஒரு விஷயத்த இங்கே போட்டு காமிச்சு ஸோ அதை வந்து மணிக்கு அகெயின்ஸ்டாக மாற்றி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இப்போ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் இது எல்லாமே அந்தந்த சமயத்தில் மணி வந்து ரொம்ப கூலாக இல்லை ரொம்ப ஃபன்னாக கொஞ்சம் பயந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணாங்க. பட் லாஸ்ட் வீக் நடந்த அந்த செமிஃபைனல் எபிசோடை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா மணிமேகலை அதை ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்குமே அவங்க வந்து அந்த ஏன்னா மணிமேகலை வந்து 2 நாள் எபிசோடில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் தான் வந்தாங்க. அதில் அந்த கொஞ்ச நேரம் வந்து அவங்க ராமரை வந்து பிரியங்கா செலக்ட் பண்ண உடனே மணிமேகலை லைட்டாக அவங்க ஃபேஸில் வந்து கொஞ்சம் காமிச்சிட்டாங்க, இதுதான் நடக்கும்னு தெரியுமேப்பா அப்படிங்கிற மாதிரி, லைக் ஸ்கிரிப்டட் தானே அப்படிங்கிற மாதிரி அது பார்த்தோன்னே நமக்கே தெரிஞ்சுது. ஸோ அப்போ வந்து செஃப் தாமு வந்து அவங்கள கன்சோல் பண்ணுற மாதிரி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த விஷயங்களும் வந்திருக்குது. ஸோ அதனால மணிமேகலை வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் மணி வெர்சஸ் பிரியங்காவில் மணி தான் வந்து இப்போதைக்கு ரொம்ப ஃப்ரண்ட்டில்
பாயிண்ட்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். பிரியங்கா மேலேயும் வந்து அவங்க தான் ஒரே ஆங்கராக இருக்கணுமா, ஏன் வந்து இது பண்ணக்கூடாது, அவங்க வந்ததுனால தான் வந்து அந்த டிவியில் இருக்கிற மற்ற ஃபீமேல் ஆங்கர்ஸ் வந்து அதை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில ஆங்கர்ஸ் பேரும் சொன்னாங்க. பட் அந்த ஆங்கர்ஸ் எதுவுமே அப்படி எதுவும் இல்லை. லைக் விஜய் பாவனா வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க, எனக்கு அப்படிலாம் எதுவும் நடக்கலை, எனக்கு வந்து வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, ஸோ நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். எனக்கு என்னோட லொக்கேஷன் வந்து சென்னையாக இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் சிச்சுவேஷன் இஷ்யூஸ்னால நான் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. மாக்காப்பா கூட வந்து இது அவங்க 2 பேருக்குமான பிரச்சனை, இதில் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படியே தான் இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தில் நாங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம், TWC பொறுத்த வரைக்கும் மணி ஒரு விஷயம் அந்த லாஸ்ட் வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதெல்லாம் தாண்டி இந்த சீசனில் ஒரு முக்கியமான பிரச்சனை, நிறைய டபுள் மீனிங்கான ஒரு கமெண்ட்ஸு, ஒரு கவுண்டர்ஸு, ஒரு காமெடி அப்படிங்கிற பேரில் அதெல்லாம் காமெடின்னு நினச்சி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஒரு ரீசெண்ட் ஒரு ப்ரமோ கூட வந்துச்சு, ஒரு பேட் வேர்டை வச்சுட்டு அதில் முதல் 2 எழுத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு கேப் விட்டு திருப்பி ஒன்று பண்ணுறது. இது இந்த ஒரு ஷோவில் தான் நடக்குதா, மற்ற ஷோஸில் நடக்கலையா அப்படின்னா இல்லை, எல்லா ஷோஸ்லையும் எல்லா ஷோஸில் லைக் நிறைய ஷோஸில் நடக்குது. கன்சர்ன் டிவியே வந்து கோபிநாத் அவர்களை வச்சு ஒரு பெஸ்ட்டு ஷோ கொடுத்துட்ருக்காங்க. அதில் ரீசெண்ட் எபிசோட்ஸில் நிறைய புதிய விஷயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டன, புதிய பிரச்சனைகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, அதெல்லாம் மறுக்கிறதுக்கே இல்லை. பட் ஸ்டில் நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து ஏன்னா ரியாலிட்டி ஷோஸ் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறோன்னா, சின்னத்திரையை பொறுத்த வரைக்குமே ரியாலிட்டி ஷோஸ்னு இல்லை, சின்னத்திரையில் வர எந்த ஒரு நிகழ்ச்சியுமே டேரெக்டாக வீடுகளை சென்றடைகிறது. வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, எல்லா வயதினருமே இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ சம்மந்தப்பட்ட அந்த சேனல்ஸோ இல்லை ப்ரொடியூசர்ஸு, டேரக்டர்ஸு, அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறவங்க ரொம்ப அதில் கன்சர்னோடு இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஓடிடிக்கு போகிறதுக்கு கூட நமக்கு அவ்வளோ நம்ம சொல்கிறோம், ஒரு தேட்டர் போகிறோன்னா அங்கே என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதா இல்லையாங்கிறதெல்லாம் பண்ணுறோம். அப்படி ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு அஃபேர் இருக்குது இவங்க 2 பேருக்கும், இல்லை இவங்க 2 பேருக்கும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத வந்து லவ் ரிலேஷன்ஷிப்னு காட்டுறது கூட தப்பில்லை. பட் மேரீடு பர்சன்ஸ் 2 பேருக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதை வந்து நாங்கள் ப்ளேயாக வச்சு பண்ணுறோம், இது வந்து ஃபன் கண்டென்ட் அப்படின்னு நினச்சி அது ஒரு காமெடிக்கான வறட்சியை தான் அந்த இடத்துல காட்டுதே தவிர அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டியே இல்லை. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த 4 சீசன்ஸ்லையுமே இந்த இஷ்யூஸ் இருக்காது பெருசாக. இது ரொம்ப சட்டிலாக ரொம்ப ஒரு இடத்துல இல்லவே இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில சீசன்ஸில் சில இடங்கள்ல இருந்திருக்கு. பட் இப்படி மேரிட் பர்சன்ஸ் வந்து இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குறிப்பிட்ட ஷோவில் இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் பெருசாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த சீசனில் அது ஒரு பெரிய சிக்கல். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக அறியப்பட்ட ஒரு ஷோ வந்து இன்னைக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஷோவாக அதில் இருக்கிறவங்களுக்கே மாறி இருக்குதுன்றது இன்னும் வேதனை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இருந்தாச்சு இதை பார்க்குறவங்க, இல்லை டேரக்டர்ஸ், இல்லை ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க, இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு ஒரு விஷயம் நம்ம கொடுக்கும்போது அது ஃபேமிலிஸில் எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும், எதை நம்ம கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாதுங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். காமெடி இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் 18+ கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்களும் உணரணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் நினைக்கிற ஒரு விஷயம். இது பற்றின உங்களுடைய தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.